நீங்கள் நல்ல மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா எடுத்தீங்களா இல்லையான்னு சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு கோபம் தானே வரும். என்னப்பா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், என்னை வந்து நீங்கள் பாராட்டவே மாட்டீங்க, எனக்கு பிடிச்சதை வாங்கி தர மாட்டீங்கன்னு சொல்கிறீங்களே. அந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா வந்து தினந்தோறும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்களே. என்றைக்காவது ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கிட்டே போயிட்டு, அம்மா இன்றைக்கி நல்லா செஞ்சுருக்கீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா? சிறப்பு, கை தட்டுங்க. அந்த மாதிரி சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். ஒருத்தர் சொன்னால் பார்த்தாது, எல்லாருமே சொல்லணும். அந்த மாதிரி அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாகி வருவார். அப்போ வந்து யாராவது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கீங்களா? இங்கே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாம் செஞ்சுருக்காங்க, எதிர்பார்த்ததை விட அதிகமாக செஞ்சுருக்கீங்க நிச்சயமாக. ஏன்னா அப்பா அம்மா வந்து நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்பப்போ செஞ்சிட்ருக்கணும். சரியா? அதுதான் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரும்.